அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். இன்றைய விவாத தலைப்பு உங்களுக்கு தெரியும். அல் குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுமா என்ற தலைப்பு. இதற்கென நாம் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம். அது முதலிலே வாசித்து காட்டப்பட்டது. அதிலே 12வது விவாத அடிப்படை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலே முதலாவது விடயம், திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அடுத்து அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை முன்வைக்க வேண்டும். இப்போது குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழியிலிருந்து ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக நாம் உடன்பட்டிருக்கின்றோம். குர்ஆனிலிருந்து ஒரு ஆதாரத்தை முன்வைத்திருந்தார்கள். அதிலே ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்று எங்கே இருக்கின்றது என்று தெளிவாக பிரித்து சொல்லும்படி கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் பதிலில்லை. இரண்டாவதாக, அந்த அடிப்படையை நிறுவுவதற்கு அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை அவர்களுடைய கொள்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள். அது குறைந்தபட்சம் மௌகூஃப் எனும் பலவீனமான வகையைச் சேர்ந்தது, ஹதீஸ் அல்ல பதிவு செய்திருக்கின்றோம். ஒரு சில அறிஞர்கள் அதனை இட்டுக்கட்டப்பட்டது என்றே சொல்கின்றார்கள். மூன்றாவது விடயம், ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கூற்றின்படி, அதாவது உசூலுல் ஹதீஸ்லே இப்படி இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதாக விவாத ஒப்பந்தத்திலே பதிந்தார்கள். அந்த கூற்றுக்களை முன்வைக்கவில்லை. அவர்களுடைய முழுமையான கொள்கையாக இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதனை ஒருவர் மறுக்கின்றார், மற்றொருவர் எங்களுடையது என்று சொல்கின்றார். கொள்கையை தெளிவுபடுத்துவதற்காக எழுதிய புத்தகத்தையே பாதுகாக்க முடியாத ஒரு வங்குரோத்து நிலையில் இந்த கொள்கை இருக்கின்றது. எங்களுடைய நோக்கம் சத்தியத்தை, குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும், ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்பதை எடுத்து வையுங்கள் என்று கேட்டோம். ஆனால் இவர்கள் தலைப்பை தாண்டி சூனியம் சம்பந்தமாகவும், பால்குடி சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சம்பந்தமாகவும் இன்னும் பல விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரத்தில் விவாத ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக நாங்கள் கதைத்து கொண்டோம். ஏனைய தலைப்புக்கள் பின்னர் தலைப்பிடப்பட்டு இப்படி விவாதிக்கப்படும். அதிலே சபையினருக்கு ஒரு பொய் சொல்லப்பட்டது. விவாதம் சம்பந்தமாக அதாவது சூனியம் சம்பந்தமாக அழைப்பு விடுத்து நாம் மறுத்து விட்டதாக சொன்னார்கள். இது ஒரு பொய். உண்மையாக இருந்தால் இதற்கு ஒரு சான்றை முன்வையுங்கள். முதலிலே அதாவது அடிப்படை அம்சம், சஹீஹ் என்று நிறுவப்பட்ட ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமா? அடிப்படை அம்சத்தை விவாதிப்போம் என்றுதான் உடன்பட்டோம். ஏனைய தலைப்புகளை பின்னால் கதைப்போம் என்று உடன்பட்டிருக்கின்றோம். ஒரு தலைப்பிலிருந்து இன்னும் ஒரு தலைப்பிற்கு செல்லக்கூடாது. அப்படி செல்லுவதானால் இப்படி ஒரு தலைப்பு தேவையில்லை. ஏன் தலைப்பு? நீங்கள் தலைப்பு போட்டிருக்கலாமே அத்தனை விடயங்களையும் கதைப்பதாக. ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா? இதுதான் தலைப்பு. வேறு தலைப்பில் உங்களுக்கு சூனியம் விவாதிக்க வேண்டுமா? ஒப்பந்தத்திற்கான திகதியை நிர்ணயிங்கள். ஒப்பந்தத்திலே ஏனைய விடயங்களை அழகாக கதைத்துக் கொள்வோம். அடுத்த தலைப்பு சூனியம் சம்பந்தமாக வந்திருந்து கொண்டு ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பு அங்கு கதைக்கப்படாது. இது பெரிதாக விளக்கம் தர வேண்டிய விடயம் அல்ல. எனவே சூனியம் சம்பந்தமாக கதைப்பதற்கு நாம் பின்வாங்கியதாக சொன்ன தகவல் பொய்யானது. உண்மை என்றால் நிறைய விளக்கம் வேண்டாம். அதனுடைய ரெக்கார்டிங் இருந்தால் தாருங்கள்.
எழுத்து மூலம் இருந்தால் தாருங்கள், அது பொய். அதே போன்று பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிஜே பொய் சொல்லி கொள்கை வளர்க்கக்கூடாது என்று எழுதியிருக்கின்றதாக பதிந்தார்கள். அதற்குரிய ஆதாரத்தை தாருங்கள், இருந்தால் அது தனியொரு சப்ஜெக்ட். பொய் சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்று எழுதியிருக்கின்றார். குர்ஆன் விளக்கம் 3வது பதிப்பு 336வது விளக்க குறிப்பு நாம் ஆதாரம் தந்திருக்கின்றோம். இதனை மறுப்பது என்பது உண்மையை மறுப்பது. ஆதாரத்தோடு நாம் சொன்னதை பக்கம் கூட நாங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம், பதிப்புகள் மாறும்போது பக்கங்கள் மாறுபடும். எங்களிடம் கைவசம் அதுக்குரிய ஆதாரம் இருக்கின்றது, நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர் அப்படி செய்யக்கூடாது என்று எழுதினால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அவர்களே வரும். என்ன? குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்று சொல்கின்றவர் தனக்கே முரண்படுகின்ற கொள்கை சொல்லக்கூடியவர். ஒரு தெளிவு கிடையாது, ஒன்றுக்கொன்று முரண். அது குர்ஆன் விஷயத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார். குர்ஆன் விஷயத்தில் இலக்கண பிழைகள் இருக்கின்றன என்றும் சொல்லியிருக்கின்றார். அவை இலக்கண பிழை அல்ல, அது இலக்கணத்தில் உள்ள சட்டங்கள் என்று வாதாடியும் இருக்கின்றார். இரண்டும் செய்திருக்கின்றார். இப்படி நிறைய இருக்கின்றன. சுருக்கமான உதாரணம். அதே போன்று அதாவது பொருத்தமில்லாத எத்தனையோ விடயங்கள். மக்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், மார்க்கத்தை பற்றி கதைக்க வேண்டும், இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் உங்களால் முடிந்தால் குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ்கள் முரண்படும் என்பதை குர்ஆனிலிருந்து காட்டுங்கள், சஹீஹான ஹதீஸிலிருந்து காட்டுங்கள். குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான ஹதீஸ்களை நிபந்தனைகளை கொண்டாவது காட்டுங்கள். இவர்கள் இதிலே சித்தரித்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து துவங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஷாஃபிஈ, அப்துல்லா என்றொருவர், இப்படி தொடராக இவர்கள் அனைவரும் சஹீஹான ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்பதால் நிராகரித்தவர்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். அனைத்துமே மோசடிகள். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அவர்களுடைய அடிப்படை வாதம். அவர்கள் இமாம் சுயூத்தியுடைய கூற்றை கொண்டு அதிலே திரிவுபடுத்தி அதன் மூலம்தான் நிறுவுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஒரு சின்ன விடயத்தை கவனம் செலுத்துங்கள். இமாம் சுயூத்தி சொன்னார் என்று முஸ்லிம் புகாரியை தூக்கி எறிகின்றார்கள். ஆனால் இமாம் சுயூத்தி என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? இன்னும் ஒரு இடத்திலே இமாம் இப்னுல் ஜவுசி நான் குறிப்பிட்டேன், ஹதீஸ்களிலே இட்டுக்கட்டப்பட்டவை என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார். அதிலே சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியையும் ஒன்றை அதிலே குறிப்பிட்டு விட்டார். இமாம் சுயூத்தி சொல்லுகின்றார், இமாம் இப்னுல் ஜவுசி செய்த இந்த வேலை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னதில் சஹீஹான ஹதீஸ்கள் கூட இருக்கின்றன, ஹசன் தரத்தில் உள்ளவை கூட இருக்கின்றன. எந்த அளவிற்கு என்றால் முஸ்லிமில் உள்ள ஒரு செய்தியையே இட்டுக்கட்டப்பட்டதாக குறிப்பிட்டு விட்டார். இது அவருடைய தவறான விளக்கம், வகம், அவரது தவறான முடிவு என்று அதே இமாம் சுயூத்தி சொல்லியிருக்கின்றார். இமாம் சுயூத்தியுடைய கூற்றை எடுத்து ஆதாரமாக, அதாவது துண்டாடி அதிலே தெளிவுகள் செய்து ஆதாரமாக முன்வைத்து விட்டு அதே இமாம் சுயூத்தி முஸ்லிமின் ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னதற்கே மறுப்பு எழுதுகின்றார். அவருடைய பெயரால் முஸ்லிமுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டது என்று சிறு பிள்ளைத்தனமாக மக்களுக்கு மத்தியில் கொள்கை பரப்பப்படுகின்றது. எனவே சூனியம் சம்பந்தமாக உங்களுக்கு விவாதிக்க வேண்டும் என்றால் தனி விவாதம் போடுங்கள் என்று, தலைப்பு போடுங்கள் என்று சபையோர்களை சாட்சியாக வைத்து சொல்லுகின்றோம். சொல்லுவதற்கு காரணம் நாம் மறுத்ததாக பொய் சொல்லப்பட்டது. எனவே எந்த தலைப்பிலே உங்களுக்கு விவாதிக்க வேண்டுமோ தலைப்பு போடுங்கள். தலைப்பிலிருந்து மாறி நின்று கொண்டு வேறு விடயங்களை கேட்பது பொருத்தமானது அல்ல. நாம் கேட்ட, அதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற நீங்கள்
நாம் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆதாரபூர்வம், அதாவது அல் குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுமாங்க தலைப்பு. கோயபல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்னமோ சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் மறுக்கணும்னு சொன்னோமா? குர்ஆனுக்கு முரண்பட்டால் சஹீஹே கிடையாது, இட்டுக்கட்டப்பட்டன்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப இவ பதிய வைக்கிறாங்களாம். சஹீஹான ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள். எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? போகிற போக்கில் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களையும் முஸ்லீமில் மறுக்கிறார்கள். ஏன்பா இப்படி இட்டு கட்டுறீங்க, பொய் சொல்கிறீங்க? அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. உங்களை மாதிரி வெளியே எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய மனநோயாளிகள் எல்லாம் எதான் சொல்லிட்டு அலையிறான். நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுத்துட்டாங்கன்னு பொய் சொல்லாதீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். நாங்கள் என்ன எதை பொய்ங்கிற எதை இட்டு கட்டப்பட்டேன்னு சொல்கிறோமோ அதை சொல்லுங்கள். நூற்றுக்கணக்கு காட்ட முடியும் உங்களால். அப்போ இந்த அநியாயத்துக்கு ஏன் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? அடுத்து தலைப்பை நிரூபிக்க தான் கேட்குறோம். அவர் சொல்கிறார், இப்னுல் ஜவுசி முஸ்லீமில் உள்ளதை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு சொன்னாராம். சுயூத்தி மறுப்பு கொடுக்குறாராம். நமக்கு அவர் பாயிண்ட் எடுத்துறாரு. இமாம்கள் மறுத்துள்ளார்களான், நீ தான் எடுத்து காட்டுறீங்க. சுயூத்தி என்னது? இப்னுல் ஜவுசி முஸ்லீமில் உள்ள இட்டுக்கட்டப்பட்டன்னு சொல்கிறாருல்ல, இன்னொரு ஆள் மறுக்கிறாருல்ல, அது அங்கே போவாதீங்கிறேன். குர்ஆன் ஹதீஸுக்கு வாங்கங்கிறேன். ஒரு ஆள் இட்டுக்கட்டப்பட்டதும் பாரு, இன்னொரு ஆள் மறுப்பார். நான் ஒரு இமாம் கருத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் இன்னொரு இமாம் இல்லைம்பீங்க. அடிப்படைக்கு வந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக குர்ஆனை எடுத்து வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு எதிராக பேச மாட்டார்கள், ஹதீஸ் என்பது வஹி, வஹியிலே முரண்பாடு வராது என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து வைத்து, குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது நபி சொன்னது கிடையாது, அது நபியை மறுப்பது கிடையாது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் நியாயப்படுத்த வருபவர்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டினால்தான் நியாயப்படுத்த முடியும். என்னுடைய கேள்வியை அவங்க புரியணும். நீங்களும் தனியாக உட்காந்து யோசிங்க. அல்லாமல் எப்படிலாம் நீங்கள் இட்டு கட்டுவீங்கன்னு சொல்லி. அல்லாஹ் 2 வருஷத்துக்கு பால் குடியும் அல்லாஹ் சொல்லுவான். இவங்க அல்லாமல் இட்டு கட்டுவாங்க. பெரிய ஆளுக்கு பால் குடிக்கலாம், அது குர்ஆனில் இருக்குதா? அல்லாமல் இட்டு கட்டி சொல்லலாம். இஸ்லாத்தில் ஆபாசம் கிடையாது குர்ஆன் சொல்லும். சாலிமுக்கு மட்டும் ஹாஸ்ன்னு அல்லாமல் இட்டு கட்டுவாங்க. இப்படி எந்த ஹதீஸ் எடுங்க, இவங்க அல்லாமல் இட்டு கட்டாமல் நியாயப்படுத்தவே முடியாதுங்க. அதை நாங்கள் பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? இது நபி சொன்னதாக மனிதர்கள் அறிவிக்கும் போது பிழை வரும். குர்ஆனுக்கு முரணாக நபி சொன்னது கிடையாதுங்கிறோம். இவங்க அல்லாஹ் மேலே இட்டு கட்டி, அல்லாஹ் மேலே பொய் சொல்லி, நபி மேலே பொய் சொல்லி, இவங்க சொந்த சரக்கை செலுத்தி தான் நியாயப்படுத்துகிறாங்க. உலகத்தில் உள்ள எந்த மனநோயாளியாக இருந்தாலும் இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை ஆதரிக்கக்கூடிய மனநோயாளி அனைவரும் இப்படி தான் என்ன செய்கிறாங்க, செய்கிறார்கள். தேவையில்லாமல் தலைப்பை திருப்பாதீங்க. இலக்கண பிள்ளை பிஜே சொன்னார், ஏன் அந்த மனுஷனை பற்றி ஏன் பேசுகிறீங்க எனக்கு புரியலை. இங்கே நாங்கள் விவாதிக்க வந்திருக்கிறோம். அவரை இழுத்து உங்களுக்கு அவரை சொல்லிடுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அவரை சொரியாட்ட உங்களுக்கு என்ன கிடையாது, பேர் கிடைக்கிறதுக்கு. எப்போ நாங்கள் உட்காந்து இங்கே விவாதம் பண்ண வர்றோம், எங்கள் கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த மனுஷனையே போய் சொல்லிடுறாங்க. அல்லாஹ் அவர் கிருபை செய்யணும், பிஜேக்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இவங்க எல்லா குரூப்பையும் பாருங்கள், அவரை தான் செய்வாங்க, இப்படி போட்டு விடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தன் ஜமாத்தூர் வெளியே போயிட்டான் வச்சுக்கிடுங்க, பிஜே சுப்பு தொழ மாட்டாருமா, கிறுக்கு பேலுவேன். ஏன்னா உனக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம்? அப்போ எல்லாரும் எங்கே போகிறான், பிஜேக்கு தான் போகிறாங்களே தவிர கருத்தால் பாருங்க. நான் உங்கள் தனி மனுஷனை பற்றி பேசுகிறேம்மா, சபையில் உங்கள் கருத்துக்கு நாங்கள் மறுப்பு சொல்கிறோம், எங்கள் கருத்து நீங்கள் மறுப்பு சொல்லுங்கள், அந்த மனுஷனை எடுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி அவரை சொரியாட்டவங்களுக்கு எல்லா கூட்டமும் அப்படி தான். இப்போ அடுத்து என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்தியை தூக்கி எறிய வேண்டும், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான் என்பதை நிரூபித்து விட்டோம். இந்த தலைப்பில் இந்த அசத்தியத்துக்காக வேண்டி விவாதிக்க வந்தால் இதுதான் நிலைமன்றத்தை அல்லாஹ் நிரூபிச்சிட்டான். விவாத களத்தில் வச்சு கேவலப்படுத்த வச்சு பதில் சொல்ல முடியாமல், வாயை துறக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். இதுதான் இந்த மேட்டர் வெளியில் உள்ளவருக்கு நல்லா தெரியும். யாராக இருக்கட்டும், விவாதிக்க வராமல் ஓடக்கூடியவர் எல்லாருமே இதை விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. இதை வந்தேன்னா இந்த மாதிரி கேவலப்பட வேண்டி வரும், அதனால தான் எவருமே வராமல் இருக்கிறாங்க. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய தலைப்பு போட்டு விவாதம் பண்ணணுமா, வேற போட்டு விவாதம் பண்ணணும்னு சொல்லி புதுசாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வக்கீலையா 9 முண்டாட்டி கேட்குது, அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. இதுக்கே நிலைமை இல்லாமல், இதுக்கே பதில் சொல்லிக்கொள்ள திராணி இல்லாமல் இன்னும் தலைப்பு போட்டு வேற விவாதம் பண்ணணுமா. இப்போ மேட்டருக்கு வரேன். அதாவது இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா, குர்ஆன் ஹதீஸில் இருந்து நம்ம இந்த நிலைப்பாட்டை நிரூபித்து விட்டோம். ஆயிஷா நாயகி எப்படி சொன்னாங்களா,
இமாம்கள் என்ன சொன்னாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? கேட்டதுக்காக வேண்டி ஒரு சரக்கு எடுத்து போடுறேன், ஏற்கனவே போட்ட குண்டுல செத்து போயிட்டாங்க, மவுத்தாயிட்டாங்க, மையத்தாயிட்டாங்க, இது எக்ஸ்ட்ரா, இது வந்து இவங்களுக்காக வேண்டி சொல்றது இல்ல, மக்களுக்கு தெளிவு கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி சொல்றது. இவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்னு விளங்கிட்டு முதலாவது என்ன செய்தின்னு சொன்னா, இதுவும் மெயினான ஆதாரம் கிடையாது, கேட்கறதுக்காக வேண்டி சொல்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது அபூதாவூதுல வரக்கூடிய ஒரு செய்தி, அறிவிப்பாளர் அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி தான். அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன செய்தி என்று சொன்னால், வலது ஜினா, விபச்சாரத்தில் பிறந்த புள்ள இருக்கிறானா இல்லையா, இவன் ஷர்ரு சலாசா, 3 பேர்லயும் அவன் தான் ரொம்ப கெட்டவன் என்று வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. அதாவது விபச்சாரம் பண்ணா தாய், தந்தை, புள்ள, இந்த 3 பேர்லயுமே ரொம்ப கெட்டவன் யார் என்று சொன்னா குழந்தை தான் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிப்பாளர் அடிப்படையில் ஆதாரமான ஒரு செய்தி இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டா, இந்த செய்தியை ஆயிஷா அவர்களிடத்துல சொல்லப்படுது. ஆயிஷா நாயகி அவர்கள்ட்ட சொல்லப்படும் போது ஆயிஷா நாயகி அவங்க ஆபத் தாலிக்க இதுக்கு வந்து ஒப்ஜெக்ஷன் பண்றாங்க. இது முடியாது, இப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னு சொன்னா, திருமறை குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது. தந்தையுடைய பாவத்தை எப்படி குழந்தை சுமக்க முடியும்? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரான்னு திருமறை வசனம் இருக்குது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை சுமக்காது என்று, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுடைய பாவத்தை சுமக்காது என்று திருமறை வசனம் இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் என்று ஆயிஷா நாயகி மறுத்திருக்கிறாங்க. இது புதிய சரக்கு, புக்கில் இல்லாதது. புக்கில் இருக்கிறதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருப்பாங்க. இது புதுசாக எடுத்து போட்டதுனால இப்போ எப்படி புக்கில் இருக்கிறதுக்கே பதில் சொல்ல மாட்டாங்க, புதுசாக சொன்னால் எங்கே பதில் சொல்ல போகிறாங்க? இதை ஒரு விஷயமா விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது ஹதீஸ் கலை விதியில் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்களா? இதை சாம்பிளுக்கு கொண்டு போட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஹாஃபில் இப்னு ஹஜர் சொன்ன ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கூற, இதுவும் புதிய சரக்கு தான், கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் சொன்னதுக்கே அட்ரஸ் இல்லாமல் இருக்கும்போது இனிமேல் எங்க கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது நுஹ்பத்துல் ஃபிக்ர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தின் சரஹில் சொல்றாரு, வலில் ஹதீஸில் மௌலுஇ, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை பற்றி சொல்றாங்க. கரா இனுன் யுஅரஃபு பிஹா தன்கசிமு இலா கிஸ்மைன். இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இதை வந்து 2 பிரிவுகளாக இது பிரியும். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ல 2 வகை இருக்குது. ஜக்கரஹல் ஹாஃபில், அதை இப்னு ஹஜர் அவர் சொல்றாரு. என்ன அந்த 2 பிரிவுன்னு சொன்னா, முதலாவது கராஇனு ஃபிர்ராவி, அறிவிப்பிலே ஆதாரம் இருக்கும். அறிவிப்பாளர்கள், அதாவது அறிவிப்பாளர்களே ஆதாரம் இருக்கும். தெளிவா இவன் பொய்யன் தான், இட்டுக்கட்டக்கூடியவன் என்று சொல்லி தெளிவாக நிரூபிக்க முடியும். அதை பற்றி நான் விளப்பமா சொல்லல, தேவையில்லை, சப்ஜெக்டுக்கு வருகிறேன். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, கராஇனும் ஃபில் மர்வி, மத்தன்ல ஆதாரம் இருக்கும், அந்த அறிவிக்கப்பட்ட செய்தியில ஆதாரம் இருக்கும். அது என்ன ஆதாரம்? முனாக்கிலல் நஸ்ஸில் குர்ஆன் வஸ்ஸுன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அது மாற்றமாக இருக்கும் என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்களே சொல்கிறார்கள். இப்ப எடுத்து போட்டோமா, தெளிவாக சொல்கிறோம். இது நம்முடைய, இவர் சொன்னாலும் இல்லாட்டி நாங்கள் மறுக்கத்தான் செய்வோம். ஹாஃபில் இப்னு ஹஜர் சொன்னாலும் இல்லட்டியும், ஆயிஷா நாயகி அவர்கள் மறுத்தாலும் இல்லட்டியும் நாங்கள் மறுக்கத்தான் செய்வோம். இது நீங்க கேட்கறதுக்காக சொல்றது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல வந்து நான் முக்கிய சப்ஜெக்டை மட்டும்தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு பின்னாடி அதை படிக்கவில்லை, இதை படிக்கவில்லை. ஏன்னா டைம் இல்லைன்றதுனால நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எது மெயின் சப்ஜெக்டோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்க வேண்டும் என்ற தகவலை மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்த வாதங்கள் வச்சேன்னு சொன்னால் முழுமையாக வாசித்து அதுக்குரிய பதில் சொல்லப்படும். இப்போ அடுத்த குண்டு புழும் பாருங்க. சரி, அதாவது இந்த சூனியத்தை பற்றி நாங்கள் தனித்தலைப்பில் விவாதிக்க தயார்ன்றார், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, திரும்ப தனித்தலைப்பு வேறு. ஆனால் இடையில என்ன செய்கிறாருன்னா, பிஜேயின் தர்ஜுமாவிலும் பிழைகள் இருக்கிறது, பேச ரெடி அப்படிங்கிறாரு. அதுக்கு சிலராக சொல்லிட்டு போயிடணும்ல. இது 150 பக்க கிதாபு, இதுக்கு 5 வருஷம் ஆய்வு. சரி, இது இப்போ 313 பக்க கிதாபு. இன்ஷால்லா ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துக்கிறங்க. 2025 இதில் 1805 பக்கம் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2075 ஒரு விவாதம் நடத்தலாம், 60 வருஷம் கணக்கு போட்டு. நான் கணக்கு போட்டு தான் சொல்கிறேன், சரியா? ஏன்னா 5 வருஷம் டைம் எடுப்பாங்கல்ல. எதுக்கு இந்த பேச்சு, புரியுதா? வந்ததை நிரூபிக்க முடியல, பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தூக்கி போடுங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, டைம் முடிஞ்சு போச்சு. அதாவது நாம் தெளிவாக நம்முடைய தலைப்பை நிரூபித்து இருக்கிறோம். நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், லவ்கான மின் எழுந்திய கைரில்லாஹில வஜது ஃபீ இஹ்திலாஃபன் கசீரா. அல்லாஹ் அல்லாதவன் வந்திருந்தால் அதில் ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பார்கள். அப்போ முரண்பாடு வந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது கிடையாது, அது நபி சொன்னது கிடையாது. நபி என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லிதுபையின லின்னாசி மா முஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை திருமறை குர்ஆனை தெளிவுபடுத்துவதுதான் நபியுடைய வேலை. ஒமா என்திகு அனில் ஹவா,
நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இனுகுவையில்லா வகையும் யூகா, அவங்க பேசக்கூடிய எல்லாமே அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. அது அல்லாஹ்வுடைய குரானுக்கு முரணாக இருக்காது. ஆயிஷா அம்மாட்ட கேட்கப்படுது, அவங்க காண ஹுலுக்குல் குரான், நபியுடைய அந்த குணமே குரானாக இருந்தது. குரானுக்கு மாற்றமாக எதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வே நபிமாருடைய பண்பை பற்றி சொல்லி நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுக்க இல்லை பொயின்றாங்க. எத்தனை ஹதீஸை மறுத்ததுண்டாவது சொல்லியிருக்கலாம்ல, லிஸ்ட்டு கிடையாது. எத்தனை ஹதீஸை மறுத்தன்னு சபையில் சொல்லுங்களேன். நீங்கள் மறுத்ததை நீங்கள் தான் சொல்லணும். 5 வருஷம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோமாம், தமிழும் வளங்கலை போல இருக்குது. 5 வருஷமாக அழைச்சோம், பதில் வரலன்னு சொல்கிறோம் நாங்கள். விளங்கிச்சா? கடிதம் மிதிக்குது அல்லாஹ்வுடையால. 5 வருஷம் ஆய்வு எடுத்தோமா. சரி, எடுத்தாலும் நாங்கள் ஒரு அதாவது எதிர்க்க வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் எதிர்ப்பதில்லை. ஒரு விடயம் எப்போது தவறு என்று தெரிகின்றதோ அதனைத்தான் எதிர்ப்போம். எதிரி என்பதற்காக சொல்வதெல்லாம் இருக்க மாட்டோம். இது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் சரி கண்டால் சரி, இல்லை உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள். குர்ஆனுக்கு அதாவது ஆரம்பத்திலே கதைத்தவர் சொல்லிவிட்டார், உசூலுக்கு போகாதீங்க என்று சொல்லுகிறார். அவர் ஒப்பந்தத்தில் இருக்கல. அவருக்கு ஒப்பந்தம்னாலே என்னன்னு தெரியாதா இருக்கும். அவர் இந்தியாவிலிருந்து வந்தவர், ஒப்பந்தம் தெரியாது. உசூலுக்கு போகாதீங்கன்னு சொன்னால் உசூல் மூலமாக நிரூபிக்கிறோம் சொல்லி போட்டு ஏன் ஒப்பந்தத்தில் சொன்னாங்க? முதலாவது அவர் அப்படி சொல்லிட்டார்ல. இப்போ அடுத்தவர் சொல்றாரு, இமாம் இப்னு ஹஜர் எழுதிக்கிறாங்களாம், நேரத்தோட முழுக்க புஸ்தகத்தை எழுதி மக்களுக்கு பொய் சொன்னது, திரிவு செஞ்சது, அதை தட்டி கேட்டால் தத்ரீபுராவி போகிறாங்க. இப்போ இமாம் இப்னு ஹஜர்ட வாலில் போய் தொங்குறாங்க. எப்படியாவது காப்பாற்றணுமே கொள்கையை. சத்தியத்தை பேசுங்க. அல்லாஹ்வுக்கா மார்க்கம்ன்றது அல்லாஹ்வுக்காக கதைக்கிறது. அவங்களே எழுதின இமாம் சுயூத்தி எழுதிய விடயத்தை திரிவுபடுத்தி இருக்கின்றார்கள், மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று புத்தகத்தோடு ஆதாரத்தை காட்டுகின்றோம். ஏன் அதனை வாசித்து எந்த சொல்லுக்கு நாங்கள் மொழிபெயர்க்கவில்லை என்று உங்களால் கேள்வி கேட்க முடியாது? ஏன் கேட்க இயலாது? தில்லுமுள்ளு செஞ்சுக்கிறீங்க. இந்த தில்லுமுள்ளு அவ்வளவை மறைக்கிறதுக்கு அந்த புஸ்தகத்திலேயே நிற்கிறாரு. புஸ்தகம் நீங்க உங்களோட கொள்கையாக முன் வச்சது. இது உங்களோட கொள்கை இல்லைண்டா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க ஒரு குஃப்ரை தெரியாம எழுதிட்டோம், சில மோசடிகளை பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்று எழுதிவிட்டோம், தவறு, ஒத்துக்கொள்ளுங்க பகிரங்கம்மா. நாங்க அதுக்கு பிறகு உங்களை குற்றம் சொல்ல மாட்டோம். சபையோர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும். அப்படி இல்லை, உங்களோட கொள்கையை நீங்க தெளிவுபடுத்தி புஸ்தகம் எழுதுறதா சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு சஹீஹான ஹதீஸை எப்படி எடுக்கணும்ன்றது தெரியாது. ஆனா சொல்றது என்ன, அவ்வளோ இமாம் புகாரி தவறு செஞ்சிட்டாரு, இமாம் ஷாஃபி தவறு செஞ்சிட்டாரு, இமாம் முஸ்லிம் தவறு செஞ்சிட்டாரு, ஹதீஸ் கலைகளை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுத்த இமாம்கள் அவ்வளோ பேரும் தவறு செஞ்சிட்டாங்க. பி ஜெயினுல் ஆப்தீன் மட்டும்தான் தவறு செய்யல. அவருடைய ஆய்வை தக்லீது செய்கிறவங்க மட்டும்தான் தவறு செய்யல. என்னத்துக்கு பிஜே இழுக்கிறன்னு கேட்குறாங்க. பிஜே தான் தூசி படிந்து போயிருந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கையை இஸ்லாம் என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தவர். அதனால் தான் கூப்பிடுகின்றோம். அந்த கொள்கையை நீங்கள் வைத்திருந்தால் உங்களை கூப்பிடுவோம். முனிசிபலிலே வேலை செய்கின்ற ஒருவன் அந்த கொள்கையை முன்வைத்து புத்தகம் எழுதி பிரச்சாரம் செய்திருந்தால் அவனை கூப்பிடுவோம். யார் இந்த பிஜே? எங்களுக்கு பிஜே ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லை. எங்களுக்கு அதாவது அவர் இந்த குஃப்ரான கொள்கையை முன்வைச்சார். ஆகவேதான் அவர் வர முடியாத சந்தர்ப்பத்தில் புத்தகத்தை எழுதிய அப்பாஸ் அலியை கூப்பிட்டோம். அப்பாஸ் அலி யாரு? இப்ப நீங்களே சொல்லுவீங்க மனநோயாளி. அதுதானே உங்களுக்கு அதாவது உங்களால் முடிஞ்சது அதுதான். குர்ஆன் ஹதீஸை முன்வைங்க. குர்ஆன் ஹதீஸை குர்ஆன் ஹதீஸுக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு இவங்க சஹீஹ்னு சொன்னா எடுத்துக்கொள்ளணும், இல்லை இவங்க லைஃப்ண்டா எடுத்துக்கொள்ளணும்.
இவங்க குர்ஆனுக்கு முரண்டு சொல்லிட்டு அவ்வளவு பேர் நம்பிடணும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ். எது குர்ஆன் ஹதீஸ்? பி ஜெயினுல் ஆப்தீன், அதாவது நாங்கள் சுட்டி காட்டோம் இவங்களோட அடிப்படை ஆதாரங்கள். மனதுக்கு திருப்தியா இருந்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க ஹதீஸ், மனதுக்கு வெறுப்பா இருந்தா தூக்கி வீசுங்க. அஹ்மத்ல வர அறிவிப்பு. இதுதான் அவர்களுடைய முழு மூலதனம். இது ஒரு சஹாபியின் கூற்று, இமாம் புகாரியின் கூற்றுப்படி இமாம் பைஹக்கி அங்கீகரிக்கின்றார்கள், இமாம் சுயூத்தி அதனை உண்மைப்படுத்துகின்றார்கள். இந்த அவ்வளோ பேரையும் தூக்கி வீசிட்டு யாரோ தெரியல, இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார் அப்துல் நாசர் நினைக்கிறேன் நான், அல்லாஹு ஆலம், சரியாக எனக்கு தெரியாது. இவருக்கு பின்னால போங்க, பிஜேக்கு பின்னாலேயும் வானம். பிஜே கேட்குறாங்க வந்து, யாராக இருந்தாலும் உங்களோட கொள்கையை சொல்றதுக்கு தைரியம் உள்ள ஆட்கள் முன்னுக்குவாங்க. ஒரு புஸ்தகத்தை எழுதி போட்டு இது எங்கட புத்தகம், தவறு இருந்தால் நிரூபியுங்கள் சவால் விடுங்க. முழு சமூகத்துக்கும் ஹதீஸ் எடுக்க தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே புஸ்தகத்தை எழுதினீங்க. எனவே தான் பிஜேயை கூப்பிடுறோம். ஒரு ஹதீஸை முன் வச்சாங்க அபூதாவுதுல. ஒரு ஹதீஸை அடையாளம் காண்றதுக்கு 5 நிபந்தனைகள் இருக்குது. இது ஹதீஸ் கலையில குர்ஆன் ஹதீஸ் ஒளியில முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள். 6வதும் 7வதும் நிபந்தனை குர்ஆன் ஹதீஸிற்கு முரணானது. நாங்கள் காலையிலே அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நபி அவர்கள் கடந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு சுபஹானல்லாஹ், மாடு கதைக்கின்றது, சுபஹானல்லாஹ் ஓனாய் கதைக்கின்றது என்று சொன்னார்கள். அறிவுக்கு முரணா இல்லையா? முரணானது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் ஈமான் கொள்கின்றேன், அபூபக்கரும் உமரும் இல்லாத சபையில் அவர்களும் ஈமான் கொள்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாதா குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்று? நபிக்கு தெரியாத அறிவுக்கு முரண்படுகின்றது என்று நபி அவர்களே சொல்லிவிட்டார்கள் என்று நபி மீது இட்டு கட்டுகின்றவர்கள் நீங்களா நாங்களா? சிறு பிள்ளைக்கு கதை சொல்வது போன்று சொல்லுவது, ஏதாவது பொருத்தமில்லாத 9 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி, இதுதான் தெரிஞ்ச கதை. இதுதான் குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் என்ன? எவனோ எரும மாடு மேய்க்கிறே குர்ஆன் ஹதீஸ், எவனோ 9 பொஞ்சாதி கல்யாணம் முடிக்கிறே குர்ஆன் ஹதீஸ், எவனோ அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு பால் கொடுக்குறாங்க, இது அருவருப்பு குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ்ல ஒன்றும் தெரியாது. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இல்லை. சஹீஹான ஹதீஸை எப்படி எடுக்கிறன்றது தெரியாது. சஹீஹான ஹதீஸ் எடுக்கிறதுக்கு 5 நிபந்தனைகள் அழகா எழுதி வச்சிருக்காங்க. நபி அவர்களுக்கும் மேல வைத்து அறிவுக்கு முரண்பட்டா எடுக்க மாட்டோம். அதை சொல்லி போட்டு அதை ஏற்றுக்கொள்ற தைரியம் கூட இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க. சரி, உதாரணமும் காட்டுறோம். உதாரணம் காட்டுறது முக்கியம் இல்லை, நீங்க நிபந்தனையே எழுதி வச்சிருங்க. ஒரு தராசை நீங்க வந்து அடிச்சு இஷ்யூ பண்றீங்க, இது சரியான நிறுவனம் சொல்றீங்க, தராசிலேயே குழப்பம் இருக்கின்றத நிறுவனம், அதை விட்டு போட்டு நிறுத்த ஒரு பொருள் இது 1 கிலோ இல்லைன்ற இதை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி? இது இருந்தும் சொல்றோம். உங்களுடைய தலைவர் இந்த குஃப்ரான கொள்கையை கொண்டு வந்த பி ஜெயினுல் ஆப்தீன் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானது. எனவே உங்களிடம் யாராவது வந்து உடல் உறுப்புகளை கழுவி கேட்டால் கழுவி கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இவர் சொல்லுகின்றார், இது தாஜ்மஹால் இருக்கின்றது, தாஜ்மஹால் எல்லோரும் பார்க்கின்றார்கள், ஏன் தாஜ்மஹாலுக்கு கண்ணூர் படவில்லை? இது ஹதீஸ் அல்ல, தூக்கி கடாசிட்டாங்க. பக்தர்கள் அத்தனை பேரும் அதாவது நம்பக்கூடிய பொதுமக்கள் கடாசிட்டாங்க. ஆதாரம் கேட்டாரு, ஒரு ஆதாரம் வச்சுக்குது டாபிக். அதாவது நீங்கள் அடிப்படையை நிறுவுங்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்பாடும் நிறுவுங்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குற்றம் சொல்லுங்கள். சஹீஹான ஒரு ஹதீஸை கொண்டு வாருங்கள், மௌகூஃப் அல்ல, இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னதல்ல. கடைசியிலே உங்களுடைய அந்த செய்தி கூட மனதுக்கு பிடிப்பு இல்லாவிட்டால் தூக்கி வீசலாம் என்று சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு மௌகூஃபான ரிவாயத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள்.
அதனை ஒரு வாதத்திற்காக ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டாலும் இதனை என்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நான் மறுக்கின்றேன் என்று எங்களை விட சிறந்த இமாம் ஷவுகானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தூக்கி கடாசு என்று உங்களை போன்று. அடுத்தவனுக்கு பறித்த கூலி தானே அதிலே விழுகின்றார்கள். ஹதீஸை மனதிற்கு வெறுப்பாக இருந்தால் கடாசி என்று சொன்னவர்கள் அடிப்படை ஆதாரமாக ஒரு செய்தியை வைக்கின்றார்கள். இன்னும் ஒரு இமாம் வந்து சொல்லுகின்றார் அதனையே கடாசி என்று. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க ஏன் பிஜேயை ரொம்ப சொல்கிறாங்கன்னு இப்போ தான் விளங்குது. இந்த இலங்கையில் ஜமாத்துல் முஸ்லிம்ங்கிற குஃப்ரியத் கொள்கை இருக்கு பாருங்க, வழிகட்ட கொள்கை, நரகத்திற்கு போகக்கூடிய கொள்கை. இந்த கொள்கையை அடித்து நொறுக்கி இன்றைக்கு எங்கே என்று தேடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால் சகோதரர் பிஜே அவர்கள் மூலமாகத்தான். அதுதான் இவங்க பிஜே என்ன செய்றாங்க, பிஜே பிஜே பிஜே. இன்னைக்கு அவங்க இயக்கத்துக்கு ஆள் கிடைக்கல பாருங்க, அந்த அசத்தியம் கண் முன்னே அழிஞ்சு போச்சு பாருங்க. அதனால தான் இவங்க பிஜே. அந்த மனுஷன் சத்தியத்தை எடுத்து வைக்காட்டா இன்னைக்கு நம்ம அமீர்னு சொல்லி கண்டவன் மண்டையும் கழுவி வழிகட்டு அழிச்சிட்டு போகலாம்ல. இந்த நாசகார கொள்கை அந்த மனுஷன் மூலமாக அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். அதுதான் இவங்க பிஜேயை பிடிக்கல. ஹவாரிஜ் கொள்கை பிஜே முன் வச்சாராம். என்ன ஹவாரிஜ் கொள்கை? குரானை சொன்னால் தொண்டைக்குழியை தாண்டாதுன்னு ரசூலா சொன்னாங்களே, அதான் ஹவாரிஜ் கொள்கை. ஹவாரிஜ் கொள்கை என்ன? ஹதீஸில் வருதுல, குரானை ஓதுவார்கள் தொண்டைக்குழியை தாண்டாது. ஆயிஷா நாயகி அதான் சொன்னாங்க. அந்த ஹவாரிஜ் கொள்கையை குரானை ஓதுனாங்க தொண்டைக்குழியை தாண்டாதுன்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. குரான் ஆயத்தை எடுத்து வைக்கிறோம், சுபஹான் அல்லாஹ், குரானுக்கு முரணாக இருக்குன்னு சொல்கிறோம், குரான் உள்ளே போக மாட்டேங்குங்க தொண்டைக்குழியை தாண்டி. அல்லாவுடைய வசனத்தை எடுத்து வைக்கிறோமே, கலாம் எடுத்து வைக்கிறோமே, அல்லா மேலே இட்டுக்கட்டி நீங்கள் குரானுக்கு முரணாக வரக்கூடிய செய்தியை அல்லா மேலே இட்டுக்கட்டி நியாயப்படுத்துறீங்களே, அந்த வசனங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள் உங்கள் தொண்டைக்குழியை தாண்டுதா? ஹவாரிஜ் கொள்கையில் இருக்கிறீங்களா? நாங்களா ஹவாரிஜ் கொள்கை? எங்களுக்கு அல்லாவுடைய வசனத்தை எடுத்து வைக்கும் போது ஈமான் அதிகரிக்கும் சொன்னாங்க. அல்லாவுடைய வசனத்துக்கு முன்னால் கட்டுப்படக்கூடிய மூமின்னு சொன்னாங்க. நான் கட்டுப்படுறோம். ஹவாரிஜ் கட்டுப்பட மறுத்தான். அப்போ ஆயிஷா வந்து ஹவாரிஜா? குரானுக்கு முரணா இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னதாக தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்தியை மறுத்தாங்களே, நபியை மறுக்கிறதா? சொல்றவன் பொய்யான செய்தியை சொல்றான். நபி வந்து சொல்லும் போது மறுத்தால் தான் நபியை மறுப்பது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு ஒரு வழிகை. நாங்கள்லாம் நீ உங்கள் கருத்தை ஏற்பதா இமாம்கள் கருத்தை ஏற்பதா? உங்களை விட புகாரி இமாம் சிறந்தவர். இந்த மனநோயாளி கூட்டம்லாம் தாங்க சொல்லிட்டு அலையிறான். நாங்கள் அல்லாவுடைய எங்கள் கருத்தை ஏங்க நாங்கள் சொல்கிறோம், அல்லாவுடைய கலாமை நாங்கள் எடுத்து வைக்கிறோம், நபியுடைய கூட்டம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். வழிகட்ட கூட்டம் என்ன செய்யறான்? உங்கள் அறிவு பிஜே அறிவு சிறந்ததா புகாரி அறிவு சிறந்ததா? ஏன்டா இப்படி மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க? பிஜே அவர் அறிவியாக சொன்னார், அல்லாவுடைய கலாமை சொல்கிறார், நபியுடைய கலாமை சொல்கிறாரு. மக்களே நீங்கள் இப்படி வழி கெடுக்கிறீங்க சத்தியத்தை புரிய விடாம. அல்லாவுடைய கலாமுக்கு எதிராக புகாரியுடைய கூற்று இருந்தால் மருங்கன்னு சொல்கிறோம், எங்கள் கருத்தையாக நாங்கள் சொல்கிறோம். நபியுடைய வழிமுறைக்கு எதிராக முஸ்லீம் சொன்னால் மருங்கன்னு சொல்கிறோம், எங்களுடைய கருத்தையாக நாங்கள் சொல்கிறோம். ஏன் எங்கள் அறிவு எதுக்கு நாங்கள் சொல்லாத எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்க? அப்போ நூற்றுக்கணக்கான அதிசி இட்டு கட்டினாங்களா? எத்தனை சொல்லுங்க, நாங்கள் சொன்னதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. அடுத்து எடுத்து வைங்க. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுப்பதாக சொன்னார்கள். பிறகு நாங்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுத்தோமா, இப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டோம். கேட்டோன்னே அப்போ எத்தனை மறுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ புக்கை படிக்காமல் என்ன நாங்கள் சொல்கிறோம்ன்றதை புரியாமல் ஒரு நம்பர் ஒன்று விட்டு அடிக்கிறது. அடிச்சுட்டு அதை கேள்வி க்ராஸ் பண்ணி கேட்குற நேரத்தில் அப்படி ஸ்டக் ஆகி நின்று நீங்களே எண்ணிக்கையே சொல்லுங்கன்றது. இதுதான் வாதம் செய்கிற லட்சணமா? சரியாக புரிஞ்சு வாதம் செய்யணும். அடுத்தது, எதை கேட்டாலும் முன் சென்ற அறிஞர்கள் சொல்லலையான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. ஆனால் முன் சென்றவர்கள் சொல்லலையா அடிக்கடி வருது அந்த வார்த்தை. எங்களுடைய வாதத்தை பொறுத்தளவில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து நாங்கள் நிலைநாட்டுறோம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் வாதத்தை முன்வைக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி கேட்குறாங்க? யாராவது ஒரு மனுஷன் சொல்லியிருக்கணும்பா, முன் சென்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கணும்பா, அப்போதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றாங்க. எந்த அளவுக்கு மக்களை கொண்டு போறாங்கன்னு சொன்னா, அசத்தியவாதிகள் வழிகேடர்களுடைய கூற்றுக்கு ஒத்ததாக இருக்குது. அப்படி 100% ஒத்து போகுது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா சமீனா பிஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலீன், எங்களுக்கு முன் சென்றவர்களிடம் நாங்கள் இதை பற்றி செவியுறவில்லையே. இதுதான் கேட்பாங்க.
அசத்தியவாதிகள், இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள், வழிகேடர்கள், இவர்கள் இந்த கூற்றை முன்வைத்தது போல அப்படி ஒத்ததா கேட்கிறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் சொன்னால இந்த ஆதாரம் கேட்டவங்க இப்ப அறிஞர்கள், இமாம்கள், நல்லடியார்கள் என்று போக ஆரம்பிச்சுறாங்க. என்ன இந்த நிலைக்கு கொண்டு போறாங்க மக்களை, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது, விவாத ஒப்பந்தத்தில் நாங்கள் வச்சிருக்கிற உசூலை பார்க்கட்டுமா? என்ன உசூல் இருக்குது? ஒரு ஹதீஸின் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்று உசூல் இருக்குது. நாங்கள் ஹதீஸோட ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறோம். அந்த ஹதீஸ் சஹியா லைஃபா என்ற ஒரு சர்ச்சை வந்தா சஹி என்றதை நிரூபிச்சுட்டு அல்லது பலவீனம் என்றதை ஒரு தரப்பு நிரூபித்த பிறகு அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு வாதங்கள் முன்வைக்கப்படணும், முன்வைக்கப்படாமல் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குதே தவிர, நாங்க வைக்காத ஒரு ஹதீஸ் அவங்களா முன்வச்சு அவங்களா அதை வாதத்துக்கு வச்சு இதை நீங்க நிரூபிச்சுட்டு போங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வைதா சமீத்துமுல் ஹதீஸ் என்ற செய்தியை நாங்க முன் வச்சோமா? புத்தகத்தில் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு விளக்கமும் கொடுத்துட்டோம். நாங்கள் முன்வைக்காத வாதத்திற்கு நாங்கள் முன்வைக்காத ஒரு செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு அதுல சர்ச்சைக்கு நீங்க தீர்வு கண்டு அடுத்த தலைப்புக்கு போங்கன்றாங்க. இவ்வளவு நேரம் சொன்னாங்க, நாங்க திசை திரும்பி போனோமா, தலைப்புக்குள்ள இருந்து பேசலையா, பேசாம நாங்க அடிக்கடுக்கான சான்றுகளை வச்சோம். அதுக்கு ஒண்ணுக்குமே பதில் சொல்லாம திடீரென்று அல் ஐனு ஹக்குன், திடீரென்று கண்ணூர் உண்மையானது. இப்ப வந்துட்டீங்களா? நீங்க இப்ப மெட்டருக்கு வந்துட்டீங்களா? சாலிமுடைய செய்தி அது அருவருப்பானது என்று சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா? ஒரு இளைஞர் அந்நிய பெண்ணிடம் மார்பகத்தில் வாயை வைத்து உறிஞ்சி பால் குடிக்கிறது அருவருப்பெண்ணு நாங்க சொல்றது குர்ஆனுக்கு மாற்றமா? அல்லாஹு அக்பர். அப்ப எது ஆபாசம் என்று கூட பகுத்தறிவில்லையா உங்களுக்கு? சிந்திக்க மாட்டீங்களா? ஆபாசம் எது விளங்காதா? அந்த உறுப்பை பார்க்க வேண்டி வருமே, அதை தொட வேண்டி வருமே, அது உரிய வேண்டி வருமே, இது ஆபாசமாக உங்களுக்கு விளங்கவே விளங்காதா? அல்லது நடிக்கிறீர்களா? அப்ப இது ஆபாசம் இல்லை என்றால் இதில் இருக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹஸனாவை சொல்லுங்க, அதில் இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி என்னன்றதை காட்டுகின்றோம், நடைமுறைப்படுத்துறீங்களான்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் இல்ல. திடீரென்று கண்ணூர் ஹதீஸை வச்சுட்டாங்களா? அடுத்தது பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செய்தியை, இந்த நாங்க சொல்லக்கூடிய கொள்கையை பி.ஜைனுலாப்தீன் தான் முதலாவதாக வைக்கிறார். அவர் ஹவாரிஜுடைய கொள்கையை போதிக்கிறார் என்று வாதம் வைக்கிறாங்க. எங்களுக்கு கடமை இல்லாட்டிலும் தேவை இல்லாட்டிலும் சில சான்றுகளை நாங்கள் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நிரூபித்து விட்டாலும் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் முன்வச்சமா இல்லையா? அதுக்கு பதில் சொன்னாங்களா? சொல்லல. ஒரு அறிஞருடைய இப்னு ஹஜருடைய கூற்ற வச்சமா இல்லையா? அதுக்கு பதில் சொன்னார்களா? சொல்லல. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு செய்தி, இன்னல் மய்யித லா யுஅذிபு பிகாய் அஹ்லிஹி, ஒரு ஜனாசா அதனுடைய குடும்பத்தார் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. உடனே என்ன சொல்றாங்க? ஃபகாலத் லா வல்லாஹி மா காலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது ஆணையாக இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே இருக்க மாட்டார்கள். அதுக்கு எதை காரணமா வச்சாங்க? வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஸ்புகுமுல் குர்ஆன், உங்களிடம் குர்ஆன் இருக்கிறதே அதுவே போதுமானதே. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதற்கு குர்ஆன் இருக்கிறது அது போதுமானது என்று சொன்னாங்களே. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஹவாரிஜ் என்று சொல்வீங்களா? பிஜே ஹவாரிஜ் என்று சொன்னீங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் வசனத்தை வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அது மறுக்கணும் என்று சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னாங்களே. இப்ப ஹவாரிஜ் என்று சொல்வீங்களா? இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னக்கும் லதுஹத்திஸூனி அன் கைரி காதிபைன வலா முகதிபைன், பொய்யர்களாகவோ பொய் பிக்கப்பட்டவர்களாக கருதப்படக்கூடியவர்களுடைய செய்தியை நீங்கள் சொல்லவில்லை. வலாக்கின்ன சமயுக்தி, செவிப்புலன் தவறு செய்யும் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய செவிப்புலன்கள் தவறு செய்து இந்த செய்தியில் தவறு இருக்குது என்று சொல்லி மறுத்தார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்கள்? இப்ப பதில் சொல்லுங்க. அப்ப நாங்கள் வைக்கக்கூடிய கொள்கை அன்றிருந்து வரக்கூடிய கொள்கை, குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை, ஹதீஸ் சொல்லக்கூடிய கொள்கையை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அடுத்ததாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு செய்தியை பாருங்க. பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரியில ஹதீஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர பி கத்லில் வஸகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். வகால கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், காரணம் என்ன தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது. நெருப்புக்கு ஊதிச்சான், நெருப்பை கூட்டிச்சான், இதனால பள்ளியை கொல்லணும் என்று புகாரில் ஹதீஸ் வருகிறது. இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வானத்தில் இருக்கக்கூடிய வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி தவ்அன் வ கர்ஹன்,
விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளது, பூமியில் உள்ளது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது, பணிகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்லி வஷ்-ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஸ்-ஷஜரு வத்-தவாப் வ கஸீரும் மினன் நாஸ். நீங்கள் அறியவில்லையா, வானங்களில் உள்ளது, பூமியில் உள்ளது, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலைகள், மரங்கள், கர்கத் மரமாக இருந்தாலும் சரி, எல்லா மரங்களும், அதே மாதிரி உயிரினங்கள், வகசீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்க்கு உயிரினங்கள் அடிபணிதான், ஆனா பள்ளி அடிபணி இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட வைக்கிறதுக்கு காரணம் அவர் ஓரிரை கொள்கையை சொன்ன காரணத்தினாலதான் நெருப்புல தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு கூட்டுறதுக்கு பள்ளி ஊதிச்சுன்னு சொன்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பள்ளி செயல்பட்டு இருக்கிறது. இப்ப யாருக்கு எதிராக போச்சு? அல்லாஹ்க்கு எதிராக போச்சு. பள்ளி அல்லாஹ்க்கு எதிராக செயல்படுமா? அல்லாஹ்க்கு கட்டுப்படாதா? ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்பதை குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிறுவச் சொன்னோம். ஒரு குர்ஆன் வசனம், ஆனால் அதிலே ஆதாரம் கிடையாது, முன்வைத்தார்கள். இரண்டாவது, அவர்களே அவர்களுடைய கொள்கையாக முன்வைத்த நூலிலே இங்கே சபையிலே என்ன காரணம் சொன்னார்களோ இதே காரணத்தை சொல்லி முழு நூலையும் தொகுத்திருக்கின்றார்கள். அவர்கள் தொகுத்ததை முன்வைத்துத்தான் நாங்கள் குற்றச்சாட்டுக்களை சுமத்தினோம், கேள்வியை கேட்டோம். இவ்வளவு நேரமும் அதிலே செய்த தில்லு முள்ளுக்கு ஏன் நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் எடு தத்ரீபுராவியை வசனத்தை வாசி, எந்த இடத்திலே நாம் தில்லுமுள்ளு செய்திருக்கின்றோம் என்று கேட்க முடியுமா? முடியாதா? அந்த புத்தகத்திலே இருக்கின்ற அவ்வளவும் தில்லுமுள்ளு என்பதால் அவர்களே போட்டேன் என்று ஒத்துக்கொண்ட புத்தகத்தை ஒதுக்கிவிட்டு இப்போது கடைசியாக வந்து கேட்பதற்காக சொல்லுகின்றோம். இவ்வளவு நேரம் இதைத்தேன கேட்டோம் நாங்கள். ஒன்றோ குர்ஆன் அடிப்படை வசனம் என்று வைத்தீர்கள், அதிலே ஆதாரம் இல்லை என்றோம், அதுக்கு பதில் தரவில்லை. உங்களுடைய அடிப்படை வாதத்தை நிரூபிக்கக்கூடியதாக ஒரு பொய்யான செய்தியை நீங்கள், அதாவது ஹதீஸ் அல்ல, மௌகூஃபை ஹதீஸ் என்று போட்டிருக்கின்றீர்கள். அதனை பற்றி கேட்டோம், அதனை பற்றியும் கதைக்கவில்லை. இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து கதைக்கின்றார்கள். சபையோர்கள் சாட்சி, பதிவுகள் சாட்சி. காலையிலிருந்தே நான் சொன்னேன், இமாம் ஷாஃபியை முன்வைத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை முன்வைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முன்வைத்து, இமாம் சுயூத்தியை முன்வைத்து, இப்படி இமாம்களையும் சஹாபாக்களையும் குர்ஆன் வசனத்தையும் முன்வைத்து குர்ஆன் வசனங்களை திரிவுபடுத்தி, அதே போன்று இமாம்களின் கூற்றுக்களை திரிவுபடுத்தி இவ்வளவு தில்லுமுள்ளையும் செய்துவிட்டு இப்போது மீண்டும் இறுதி தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்துகின்றேன். எங்களுடைய நேரங்கள் முடிந்து விட்டன, கடைசி சந்தர்ப்பம் எங்களுக்கு உள்ளது. இந்த நேரத்தில் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விடயத்தை தொட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனுக்கு முரண் என்பதால் நிராகரித்தார்களாம் ஹதீஸை. எதனை சொல்லி காட்டினார்? அதாவது ஹதீஸ் வருகின்றது, இன்னல்லாஹ் யஸீதுல் காஃபிர் அஸாபன் பிபுகாய் அஹ்லி அலைஹி. அதாவது ஒரு காஃபிருக்கு பொதுவான ஹதீஸ் சொல்லப்படுகின்றது, இன்னல்லாஹ் யுஅஸிபுல் முஃமின பிபுகாய் அஹதின் வலாக்கின். அதாவது ஒரு ஹதீஸ் பொதுவாக சொல்லப்படுகின்றது, குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக மரணித்தவர் தண்டிக்கப்படுகின்றார் என்ற பொதுவான செய்தி. இந்த செய்தி கிடைத்ததும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு விசுவாசி இதற்காக தண்டிக்கப்படுவான் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. வலாக்கின் கால, ஆனால் என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காஃபிருடைய குடும்பத்தினர் அந்த காஃபிருக்காக அழும்போது தண்டிப்பதாகத்தான் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? ஒரு காஃபிரின் குடும்பத்தினர் அந்த காஃபிர் மரணித்ததன் பிறகு அவருக்கு தண்டனை அதிகப்படுத்தப்படுகின்றது என்றுதான் சொன்னார்கள் என்று ஹதீஸின் சரியான வடிவத்தை சொல்லிவிட்டு, ஏனென்றால் அவர்கள் ஒரு சஹாபியா பெண்மணி,
நேரடியாக நபியிடமிருந்து ஹதீஸை கேட்கக்கூடியவர்கள். இன்னும் ஒருவர் சொல்லுகின்ற செய்தி வந்தபோது தான் செவிமடுத்ததற்கு முரணாக இருக்கின்றதே என்று உண்மையை தெளிவுபடுத்துகின்றார்கள். தெளிவுபடுத்தி இரண்டு கருத்துக்கள் வரும்போது தான் சொன்னதை வலுப்படுத்துவதற்காக குர்ஆனே உங்களுக்கு போதுமானது என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். குர்ஆனிலே என்ன இருக்கின்றது? நன்றாக கவனியுங்கள். இங்கேதான் பாயிண்ட் இருக்கின்றது. குர்ஆனிலே என்ன வசனத்தை காட்டுகின்றார்கள் என்றால், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, எந்த ஒரு குற்றம் சுமந்த ஆத்மாவும் இன்னும் ஒரு ஆத்மாவின் குற்றத்தை சுமக்காது. இதுதான் குர்ஆன் வசனம். இப்போது இதனை இவர்கள் எப்படி சித்தரிக்கின்றார்கள் என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் சொல்வதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது, முடிந்துவிடும். ஏனைய ஒவ்வொன்றையும் இதே போன்றுதான் திரிவுபடுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். திரிவுபடுத்தியதை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட போது அதை பற்றி பேசவில்லை, தத்வீபு ராபியை பேசுகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு வேறு விடயங்களை பேசுகின்றார்கள். இப்போது ஆயிஷாவை பேசியது, ஆயிஷா என்பது குர்ஆனா? ஆயிஷா என்பது ஹதீஸா? ஆயிஷா என்பது உசூலுல் ஹதீஸா? யாரை ஏமாற்றுகின்றீர்கள்? ஆயிஷா என்பது அதாவது சஹாபாக்களுடைய விடயங்களை மறுக்க வேண்டும், அது வஹி அல்ல என்று சொல்லுகின்றவர்களில் நீங்களும் சொல்லுகின்றீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போது இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய தில்லுமுழுக்கு பதில் சொல்லாதவர்கள் இங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கின்றார்கள்? குர்ஆனிலே வந்திருக்கின்றது, ஒரு ஆத்மா இன்னும் ஒரு ஆத்மாவின் பாவத்தை சுமக்காது என்று சொல்லிவிட்டு என்ன ஹதீஸை அறிவிக்கின்றார்கள்? அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஒரு காஃபிர் மரணித்தால் அந்த காஃபிருக்கு அவருடைய குடும்பத்தினர் அழுதால் அந்த காஃபிருடைய தண்டனை அதிகரிக்கப்படும் என்பது ஹதீஸ் என்று சொல்கின்றார்கள். குர்ஆனுக்கு முரண் என்பதால் அவர்கள் நிராகரித்திருந்தால் இந்த ஹதீஸையும் அவர்கள் நிராகரித்திருக்க வேண்டும். ஏன்? இந்த ஹதீஸும் மரணித்து விட்ட அந்த காஃபிருடைய செயல் முடிவடைந்து விட்டது, ஹதீஸிலே தெளிவாக வருகின்றது. அதன் பிறகு இந்த காஃபிர்கள் செய்வதை கொண்டு எப்படி இன்னும் ஒரு ஆத்மாவிற்கு தண்டனை அதிகரிக்கும்? உங்களுடைய வாதப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸும் குர்ஆனுக்கு முரணானது. எனவே குர்ஆனுக்கு முரணானது என்ற கொள்கையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்வைக்கவில்லை. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் இதனை தெளிவுபடுத்துவதற்காக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், முஸ்லிமிலே வருகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண் இந்த மாதிரி கருத்துடையவர்கள், குர்ஆனுக்கு முரணாக ஹதீஸ் அமையும் என்ற குஃப்ரான சிந்தனை, அத்தகைய ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த கேள்விக்கு மாட்டுப்பட்ட இந்த பெண் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கின்றார்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் இவர்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும், அந்த நாட்களிலே விட்ட தொழுகையை கலா செய்ய தேவையில்லையே என்ற கேள்வியை அம்ரா என்ற அந்த பெண்மணி கேட்கின்றார்கள். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அன்தி ஹரூரியத்துன், ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய, குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லக்கூடிய ஹரூரியா என்ற வார்த்தை ஹவாரிஜ், ஈமான் இல்லாதவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தை. இப்போது அறிவை பயன்படுத்தி நோன்பு கதா செய்யப்படுகின்றது, தொழுகை கதா செய்யப்படுவதில்லை, இது ஏன் என்ற அந்த ரீதியான கேள்வி கேட்கவும் உடனே இவர்கள் திருப்பி கேட்கின்றார்கள், அன்தி ஹரூரியத்துன், நீ குர்ஆனுக்கு முரண் என்ற அந்த, அதாவது குர்ஆனுக்கும் சுய அறிவுகளுக்கும் முரண் என்ற அந்த அடிப்படையில் ஹதீஸை மறுக்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவளா? எப்படி கேட்கின்றார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மீது எந்த அபாண்டத்தை சுமத்துகின்றார்களோ அந்த ஒரு கேள்வியை கேட்டதற்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், நீ சுய அறிவை கொண்டு அதே போன்று குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி வஹியை மறுக்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவளா என்று கேட்டுவிட்டு பதில் சொல்லுகின்றார்கள், நோன்பை கலா செய்யும்படி எங்களுக்கு ஏவப்பட்டது,
தொழுகையை கதா செய்யும்படி ஏவப்படவில்லை. இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்திலே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரால் இவர்களுடைய குஃப்ரை நுழைக்க முயற்சிக்கின்றார்கள். இதனை கலைப்பதற்குத்தான் இவ்வளவு நேரமும் அழைத்தோம், வரவில்லை. வந்தால் சபையிலே புட்டு புட்டாகிவிடும் என்பது தெரியும். எனவேதான் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். தத்ரீபுர் ராவியில் இருந்து எடுத்து எழுதியிருக்கின்றீர்களே, தத்ரீபுர் ராவியில் இப்படித்தான் இருக்கின்றதா? அதனுடைய அந்த 3 வரியையும் சொல்லிவிட்டீர்களா? நடுவிலே உள்ள பகுதி எது? இஜ்மாவிற்கு முரணாக இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அதிலே இருக்கின்றதே, அதனை விட்டுவிட்டு குர்ஆனை மட்டும் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? சஹீஹான முத்தவாத்திரான ஹதீஸைக்கு மாற்றமாக வரக்கூடியது இட்டுக்கட்டப்பட்டது என்று வருகின்றது, அதனை ஏன் சொல்லவில்லை? இந்த விடயங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கே பதில் கிடையாது. எனவே இறுதி நேரத்தில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தை.